சோ எங்க பார்த்தாலும், எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து விஜய், த்ரிஷா, விஜய், த்ரிஷா இந்த டாபிக் தான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களயே வந்து ஒரு 4, 5 சேனல் அப்ரோச் பண்ணி இன்டர்வியூ குடுக்க சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. இந்த டாபிக் தான் மெயினா பேச சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. சோ இதுல விஜய், த்ரிஷா அப்படின்றத தாண்டி, முக்கியமா வந்து நெறைய பேரு, "மேம் நீங்க தீர்க்கதரிசியா? நாங்க உங்கள அப்பயே நம்பாம விட்டுட்டோம். எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு கேட்டாங்களா? இல்ல கேட்டுட்டு தான் இருக்காங்க. மிக்க நன்றி. அத நான் ஒரு பெரிய காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ஹிரோஷினி. ஹாப்பி விமென்ஸ் டே உங்களுக்கு. தேங்க் யூ சோ மச். இருந்திருக்கீங்க. இதெல்லாம் அப்பயே சொல்லியிருந்திருக்கீங்க. அப்ப யாருமே அத கண்டுக்கல. இப்ப இது நடக்கும்போது எல்லாருக்கும் ஷாக் மேல ஷாக் தாங்கல. சோ அதான் வந்து மெயினா இருக்கு. இப்ப உங்களுக்கு அது எப்படி தோணுது? நான் அப்பயே சொன்னேன் கேட்கிறீங்களா நீங்கலாம் அப்படின்ற மாரி தானே இருக்கு. இல்ல அப்படி இல்ல. லைக் அவங்க நல்லா எஃபெக்டிவா கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க மக்களை இது வரைக்கும். பட் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு. ஒரு 1,00,000 பேர்ல 4 பேராச்சும் நான் சொன்னது ஓரளவுக்கு நடந்திருக்குன்ற பட்சத்துல மேபி என்னோட இன்டர்வியூஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து கேட்பாங்களா இருக்கும். பிகாஸ் இப்ப கூட நம்ம இந்த இன்டர்வியூ எடுக்கிறது கரெக்டா விஜய் அவருடைய விமென்ஸ் டே ஸ்பீச் முடிஞ்ச நீங்களும் நானும் சரி we are reeling under the effect of that speech. ஃபர்ஸ்ட் டைம் திட்டங்கள் வெளிப்படையா பேசியிருக்காரு. சோ அந்த கான்டெக்ஸ்ட பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நீங்க கேளுங்க. எஸ் எஸ். சோ எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் மேம். வாட் டு யூ திங்க்? ஏன் பீப்பிள் வந்து உங்க இன்டர்வியூவை பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? I honestly don't know. I don't know. See, it's not like I have all the answers. எனக்குமே சில கொஸ்டின்ஸ் இருக்கு. நானுமே சில சமயம் யோசிப்பேன், எல்லாருக்கும் நான் பைத்தியம் தோணுதுன்னா ஏன் இப்ப இன்டர்வியூஸ பாக்குறீங்க? சோ அதுல இருந்து இருக்கிற புரிதல் என்னன்னா, இந்த கமெண்ட் அடிக்கிற அந்த மேல இருக்கிற நுரை மட்டும் பாப்புலேஷன் கிடையாது. அதுக்கு அடியில நிசப்தமா இருக்கிற நீர் போன்ற ஒரு பாப்புலேஷன் இருக்கு தமிழ்நாட்டுல. சோ அவங்க there are lot of people who like it when they hear something that's logical, it makes sense. சோ அந்த ஒரு ஃபாலோயிங் எனக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அது ஒரு லூஸ் ஃபாலோயிங் தான். நான் அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல வளர்க்கல. நான் இன்ஃபேக்ட் இன்ஸ்டாகிராம் ஷட் டவுன் பண்ணிட்டேன். இட்ஸ் பிகம் அ B2B. சோ நான் ஒரு பப்ளிக்கரா என்ன பார்க்கலனா. பட் ஐ லைக் இட் வென் ஐ எம் இன்வைட்டட் ஆன் சேனல்ஸ் டு ஷேர் மை ஒப்பீனியன்ஸ். சிலது என் ஒப்பீனியன்ஸா இருக்கும், சிலது வந்து நான் வந்து இந்த விஷயத்த நான் கண்கூடா பார்த்திருக்கேன்னா நான் அப்படியே சொல்லுவேன். இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா அப்படியே சொல்லுவேன். இந்த விஷயத்த என்னோட கணிப்புன்னு அதை அப்படியே சொல்லுவேன். நான் அந்த ஒரு லேபிள் வச்சுதான் நான் என்னோட இன்ஃபர்மேஷனே கொடுக்குறேன். அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ஒன்ஸ் ஒப்பீனியன் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் எல்லா வியூவர்ஸும் சொல்றது என்னன்னா, ஆல்வேஸ் சுச்சி கிவ் சம் டீ, ஷீ இஸ் ஆல்வேஸ் வித் சம் டீ அப்படின்றாங்க. தட்ஸ் நாட் வாட் ஐ டு. சி அதுதான் காசிப்னு நினைச்சீங்கன்னா அது காசிப் தான். பட் இப்போ எனக்கு சினிமால 100 பேர் இருக்காங்கன்னா அவங்கள ஒவ்வொருத்தரை பத்தியும் 500 விஷயம் தெரியும். எல்லாமே காசிப்பா கன்வெர்ட் எப்ப ஆகுதுன்னா நான் வந்து கான்டெக்ஸ்டே இல்லாம உருட்டி விட்டேன்னு தான். ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கையில தான் அதுக்கு சம்பந்தப்பட்ட பீப்புளை பத்தி நான் பேசுறேன். யூஸ்வலா அந்த கான்டெக்ஸ்ட்க்கு சம்பந்தப்பட்ட 1-2 பேர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இன்ஸ்டாகிராம்ல தெரிஞ்சிருக்கும். பட் நான் பிஹைண்ட் த சீன்ஸ் இருந்ததுனால எனக்கு இன்னும் 4 பேர் அதோட அசோசியேட்டடா இருக்காங்கன்ற ஐ ஹாவ் தட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆல்சோ எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியோட புட்டுக்கிச்சுன்றது உண்மை. ஸோ லெட் மீ பி அ வுமன் டுடே அண்ட் எக்ஸ்பிரஸ் மை இமோஷன். எனக்கு அவங்க மேல காண்டு. ஸோ whenever I have the opportunity to tell the truth about something so that லைக் அது வரைக்கும் தப்பா காமிக்கப்பட்டது மேல கொஞ்சம் ஒரு நிஜத்தின் வெளிச்சம் அடிக்கலான்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது ஐ டெஃபினெட்லி டேக் இட். அண்ட் என் மேல குத்தின சுச்சி லீக்ஸ் லேபிளா இருக்கட்டும், கார்த்திக் குமார் என் மேல குத்தின பைத்தியம் லேபிளா இருக்கட்டும், இன்னைக்கு ஐ டிசைடட் டு மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஐம் கோயிங் டு என்கேஷ் மை பெயின். அது ரெண்டுமே எனக்கு 2 ATM. அப்பப்ப அதுல இருந்து நான் காசு உருவிப்பேன். I charge for my interviews. I don't do anything free. Instagramலயுமே I don't do free content anymore. Nobody will get even one free reel from me in this side. இதெல்லாம் போக போக ஒவ்வொருத்தர் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவும் நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? என்ன கார்த்திக் குமார் வீடியோ அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கான்னு எனக்கு மக்கள் மேல நிஜமாவே ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரதானே செய்யும். நான் என்ன கல்நெஞ்சக்காரியா? எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு தானே. என்ன 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கும் நீங்க இன்டர்வியூ ஃபுல்லா கேட்காம இந்த மாதிரி என் மூஞ்சி பார்த்தாலே அடியில சொல்லிட்டு போயிடுறீங்க. Not nice for you also. At least listen to the interview fully. Maybe there is something in it for you. அதே சமயம் நீங்க நிஜமாவே பைத்தியக்காரங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. லைக் நான் வந்து 3 வருஷம் முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். There are a lot of people who completely lost their mind சினிமால சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்னால.
விஷால், விஜய் கூட சொன்னேன், நான் விஜய் லாஸ்ட் இஸ் மைண்ட்னே சொன்னேன். சோ இப்ப மெயினா பிரச்சனை என்னன்னா, இப்ப விஜய் வந்து த்ரிஷாவோட இருக்காரோ, விஜய் வந்து சுவன்சோவோட இருக்காரோ, அது நம்ம பிரச்சனையாவே இப்ப நான் பார்க்க விரும்பல. பிரச்சனை என்னன்னா, இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா? ஒரு வைஃப் இருக்கும்போதே ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறது. அந்த கேர்ள் ஃபிரெண்ட் அந்த வைஃப்க்கு கூட டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொசைட்டில இன்ட்ரோடியூஸ் பண்றது. அதுக்கு வந்து அது அப்படியே ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க தெரியுமா? ஏன்னா இது வந்து இதே ரவி மோகனுக்கும், கெனிஷாவுக்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படின்ற மாரி நெறைய வதந்திகள் போச்சு. சோ ரவி மோகன், ஆர்த்தி ரவியோட டிவோர்ஸ் அப்ப கூட நம்மளுமே பேசியிருந்திருப்போம். சோ அப்ப வந்து நெறைய பேரு கொந்தளிச்சாங்க. ஆனா இப்ப வந்து அது ஒரு பிடித்தமான நடிகரா இருக்காரு. பிடித்தமான நடிகையா இருக்காங்க அப்படின்றதுனால மீம்ஸ் போட்டு ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இது நார்மலைஸ் ஆகாது. இது ஆக நார்மலைஸ் ஆகாது. நம்ம வந்து ப்ளீஸ் இட்ஸ் ஹை டைம் வி ஐசோலேட் அனில்ஸ்யா. ஓகே. விஜய் ப்ளீஸ் நம்ம நடுவுல ஒரு தீவுல நிறுத்தி வச்சிடலாம். சுத்தி அணில் கூட்டம் அவரை சூழ்ந்துருச்சு. அந்த தீவுல வேற யாருக்குமே இடம் இல்ல. there's a lot of water in between and normal people நாமெல்லாம் இக்கரை இருக்கும். because when we start talking about விஜயோட விமென்ஸ் டே ஸ்பீச் இதுதான் தெரிய வரும். ஐ டோன்ட் நோ அபவுட் யூ பட் ஐ டிட் நாட் லைக் த ஸ்பீச் அட் ஆல். எனக்கு ஏகப்பட்ட முரண்பாடு இருக்கு. அதுக்கு ரொம்ப சீப் பாலிடிக்ஸ் அதை நான் பாக்குறேன். ஓகே. ஜஸ்ட் நிறைய கேரட் காட்டியிருக்காரு. எல்லாருக்கும் இந்த ராஜா மோதிரம் கையில டிராப் பண்ணுவாரு பாருங்க. அந்த மாதிரி இந்த உனக்கு 1000 பொற்காசு, காசு காசு பணம், அது தங்க கம்மல், டயப்பரு, இந்த மாதிரி டிராப் பண்றாரு அவர். யூசுவலி இந்த மாநாடு, இந்த பிரச்சாரம் எல்லாத்துலயும் வந்து இந்த திட்டங்கள் வந்து எல்லாரும் பண்றது தானே. இந்த இப்படி சொல்ல மாட்டாங்க. இது சம உருட்டல் திட்டம். சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூ குட் டு பி ட்ரூ அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வந்திருக்கும். அதுல இருந்து என்ன இவ்வளவு ப்ராமிஸ் பண்றாரு. சோ என்னோட இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த இன்டர்வியூல நான் வந்து என் பர்சனல் ஒப்பீனியன் தான் கொடுக்க போறேன்யா. என் பர்சனல் ஒப்பீனியன்ல ஐ திங்க் ஜக்கி வாசுதேவ் ரோட் தட் ஸ்பீச். இன்னைக்கு விஜய் கொடுத்திருக்கிற விமென்ஸ் டே ஸ்பீச் அத்தான உருட்டல் திட்டம் எல்லாம் ஜக்கி எழுதி கொடுத்திருக்கிறது. டூ குட் டு பி ட்ரூ. பயங்கரமா கேரட் காட்டுறாங்க. பயங்கரமா பிளாஷி ப்ராமிசஸா இருக்கு. இது எதுவுமே நிறைவேற்றத்துக்கு வாய்ப்பு இல்லைன்ற அளவு கூட மக்கள் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டாங்க. லைக் 2500 per month ஒரு கவர்மெண்ட் எங்குமே உலகத்துல எங்குமே கொடுத்தது இல்லைன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட்ஸ் எய்ம் ஷுட் பி டு எம்பவர் த பீப்புள். நீ வந்து வருஷம் 15,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது. 12வது வரைக்கும் எஜுகேஷன் ஃப்ரீன்னு சொல்லணும். பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தாலுமே அந்த பேசிக் ஃபீஸ் வேவ் ஆஃப் செய்யப்படும் சொல்லணும். சோ நீ அடிப்படை வசதி தான் பெட்டர் ஆக்கி கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி மக்கள் மூஞ்சில காசு எறியக்கூடாது. சோ இந்த தியரி ஜஸ்ட் விஜயா அந்த எலெக்ஷனை ஜெயிக்க வைக்கணும், அந்த ஒரு விஷயத்தை தாண்ட வைக்கணும், அவனை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக எழுதப்பட்ட 3 பேஜ் கான்ஸ்பிரசியா தான் நான் பாக்குறேன்னா. அண்ட் ஜக்கி இஸ் ஹைலி கேப்பபிள் ஆஃப் திஸ். சோ ஜக்கி வாசுதேவ் தான் இதை எழுதியிருப்பாரு. இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இதை நான் பர்சனலா இதை ரூமர் லெவல்ல தான் வச்சிருக்கேன். பட் இது வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்புறம் இதை நான் யார்கிட்ட இருந்து கேள்விப்பட்டேனோ அவங்கள நம்பலாம்னு நான் புரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா, ஜக்கி ஆசிரம்ல தான் த்ரிஷா விஜய் கல்யாணம் நடக்க போதான். சோ யாருமே எந்த கேள்வியும் கேட்க கூடாத ஒரு இடத்துல அந்த கல்யாணம் நடக்கணும்னா அது ஜக்கி ஆசிரமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷால அந்த கல்யாணம் நடத்தி வைக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுல 2 விதமான ஒப்பீனியன்ஸ் கேள்விப்பட்டேன். ஒண்ணு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணுவாங்க, இல்ல ஜெயிச்ச பட்சத்துலதான் ட்ரிஷா அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. லைக் எலெக்ஷன் முடியட்டோன்னு ட்ரிஷா ரொம்ப ஒத்த கால நிக்கிறாங்க. விஜய் ஜெயிச்சாதான் இந்த கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. விஜய் தோத்துட்டாருன்னா நம்ம வேற ஏதாவது தான் யோசிக்கணும்ட்டு. பட் ஜக்கி சொல்றாரு இல்ல, இந்த கல்யாணம் தேர்தலுக்கு முன்னாடி நடக்கணும், இது ரொம்ப ரெவல்யூஷனரி விஷயம், இத நான் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கேன்னு பார்த்தா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க, நான் தான் தேசத்தோடைய சாமியார் அந்த மாதிரி. என்னோட ஆசீர்வாதத்துல நடந்த கல்யாணம்னா இதுக்கு ஒரு லெஜிட்டிமசி வந்துரும், யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியே 2 மாசத்துல நீங்க ஃபுல் கட்டமைப்பு செட் பண்ணிடலாம், நீங்க ஒரு ஃபேமிலி மேன் ஓட்ஸ் கேட்கலாம், ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது ஜக்கியோட திட்டம் தான் தோணுது எனக்கு. இந்த ஜக்கி வாசுதேவ் ஆங்கிள் ஐ ஹோப் சம் யூடியூபர்ஸ் ரியலி பர்சியூ இட் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ட்ரூத். how they are connected அப்படி நீங்க முதல்ல நினைக்கிறீங்க? ஏன்னா ஜக்கி விஜய் ரொம்ப வருஷமா ஜக்கியோட கனெக்ஷன் இருக்கு. சந்திரசேகர் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காரு ஈஷா ப்ரமோட் பண்ணியே கொடுத்திருக்காரு அவரு. ஜக்கியோட பிலாசபி இப்படி அப்படி, ஜக்கி என்னோட குரு அப்படின்லாம் சொல்லி ப்ளீஸ் தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் ஆஃப் சந்திரசேகர். அதே மாதிரி அவங்க இன்டர்வியூ கொடுக்கலனாலுமே விஜயும் ஷோபாவும் ஜக்கி பக்தர்கள் தான்.
அவங்க ஈஷா போக வேண்டிய அவசியம் இல்லையே, ஜக்கி அவங்க வீட்டுக்கு வந்து பூஜை செய்வாரு. அவங்க இப்ப அவ்வளவு பெரிய ஆளுங்க இல்லையா? இதுல இன்னொரு கருத்து இருக்குல்ல மேம். இப்ப வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து வெளிப்படையா தெரியுது. ஏன்னா இந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் சங்கீதா கொடுத்திருந்ததுல வந்து அவங்க குறிப்பிட்டிருந்தது என்னன்னா, ஒரு நடிகை, அந்த நடிகையோட இவர் வந்து நிறைய இடத்துல டிராவல் பண்ணி அங்க போட்டு இந்த பிக்சர்ஸ் இதெல்லாம் குறிப்பிட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளோட கெஸஸ் இட் மைட் மீ த்ரிஷா அப்படின்றது எல்லாரோட கெஸ்ஸா வரைக்கும் தான் இது வரைக்கும் இருக்கு. ஏன்னா அதை வந்து ப்ரூஃப் பண்ண அதெல்லாம் கடந்து வந்துட்டோம், அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இல்ல இப்ப இதுல என்ன ட்ரிஷான்னு கன்ஃபார்ம் பண்ற வகையில தான் அவர் அந்த கல்யாணத்துக்கு அவங்கள ட்வின்னிங் ட்ரெஸ்ஸோட கூட்டிட்டு வந்திருக்காரு. மேற்கொண்டு மேற்கொண்டு ப்ரூஃப்னா அவர் வந்து இந்த கல்யாணம் நடக்கும்போதுதான் ப்ரூஃப் நமக்கு தெரிய வரும். எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா, ரெகுலரா எப்பவுமே ட்ரிஷா சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு யூடியூபரா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்களா, இல்ல பெரிய பவர்லயே இல்லாத யார் ஒருத்தரா இருந்தாலும், த்ரிஷாவ பத்தி ஏதாவது ஒரு கருத்து வைக்கிறாங்க, அது அவதூறான கருத்தா இருக்குன்னா, அவங்க உடனே வந்து அதுக்கு ஒரு லெட்டர் ஹெட் போடுவாங்க. அத ஸ்டேட் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி தனக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. எண்ணி 2 தடவை தான் பண்ணிருக்காங்க. ஒரு வாட்டி நயனார் நாகேந்திரன், ஒரு வாட்டி எண்ணி 2 தடவை தான் பண்ணிருக்காங்க தானே. நயனார் நாகேந்திரன் ஒரு வாட்டி, மன்சூர் அலிகான் ஒரு வாட்டி. அதை ஆமா. தவிர ஆயிரக்கணக்கான பேர் அவங்கள தப்பா பேசியிருக்காங்க. சோ ஆனா இந்த மாதிரி இது ரொம்ப சீரியஸான நோட்டா இருக்கும்போது, அவங்க இதுக்கு வந்து எந்த ஒரு பதிலுமே குடுக்காம ரொம்ப அமைதியா இருக்கிறது, மேபி இந்த கெஸ்ஸ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்ற ஆள் கிடையாது. ஷி டசன்ட் ரியாக்ட் ஃபார் எவ்ரிதிங். குறிப்பிட்டு அவங்களுக்கு எது சௌரியமோ அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க விஜயோட சேர்ந்து விஜயோட ரைட் ஹேண்டா அந்த கல்யாணத்துக்கு போனதே அவங்களுடைய ரியாக்ஷன் தான். அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் அது. ஓகே. ஓகே. சோ இதுக்கு வந்து என்னன்னா, விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இஃப் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்ல, சங்கீதா சொல்றது வந்து பொய் அப்படின்னா, விஜய் அண்ட் த்ரிஷா வந்து வெறும் நல்ல நண்பர்கள் அப்படின்னா, விஜய் வந்து இத பத்தி ஓப்பன் அப் பண்ணியிருந்திருக்கலாமே. ஏன்னா அவங்களும் ஒரு பெண் தானே. இவர் பெண்களுக்காக இவ்வளவு அக்கறை எடுத்திருக்காரு இல்லையா? அப்ப இவங்க ஒரு பெண்ணை பத்தி அவதூறா பேசும்போது, அத பத்தி அது ஓப்பன் அப் பேசியிருந்திருக்கலாமே அப்படின்றது இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அந்த கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு பட் நடந்த அதுக்கும் அதே பதில் தானே ஹீரோ. அவர் எதை பத்தியும் ஓப்பனா பேசுற ஆள் கிடையாது. சோ எந்த ட்ராக் ரெக்கார்ட வச்சு ஓப்பனா பேசலாமேன்னு சொல்றீங்க? ஏன்னா இப்ப என்ன விஷயம்னா, இன்னைக்கு நடக்கிற பிரச்சாரத்திலயுமே அவர் இத பத்தியாவது பேசியிருப்பாரான்னு நிறைய பேர் வந்து எப்படி எதிர்பார்க்க வை பிரச்சாரம் என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோ அதுபடி தானே போகும். அன்னன்னைக்கு யூடியூப்ல என்ன சலசலப்பு நடக்குதோ அதெல்லாம் மாநாடுல அட்ரஸ் பண்ண மாட்டாரு தானே. அது தனி ரூட்ல போயிட்டு இருக்குது. நம்மளும் பதற விடுறாங்க. ஐ செட் தான் இந்த டாக் ஹார்ட வந்து தண்ணி இல்லாம ஓட விடுற இதுதான் இது, ஸ்ட்ராட்டஜி தான் இது. சோ அப்படி பாக்குறப்ப அவர் வந்து இத மறைக்கிறதுக்கு இந்த திட்டத்துல இருக்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு திட்டமா வந்து இந்த பிரச்சாரத்துல சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாமா? மறைக்கிறதுக்கு இல்ல, ஓவர் ப்ராமிஸ் பண்ணி ஈஸியா ஓட்டு வாங்குறதுக்கு. சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ஸ்பீச் பிடிச்சிருந்துச்சா? விமென்ஸ் டே ஸ்பீச் அவரோடது. இந்த ஸ்பீச் பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்பீச் மேல நம்பிக்கை இல்லன்றது வேணா நான் குறிப்பிடலாம். ஏன்னா இது மாதிரி நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதை விட அதிகமா, இதை விட கம்மியா கொடுத்த யாருமே இது வரைக்கும் எல்லா ப்ராமிசஸும் பண்ண மாதிரி நான் பார்க்கல. சோ அப்படி இருக்கப்போ இவர் மேல அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, வெயிட் பண்ணாதான் தெரியும். எப்படி அப்படியே நம்ப முடியும்? சொன்னாருன்னு நம்பிட முடியாது இல்லையா? இல்ல வெயிட் பண்ணினா அடுத்து அவர் என்ன திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு வெயிட் பண்ண போறீங்களா? இல்ல இந்த திட்டத்துல இருந்து அவர் அரசியல் மனப்பான்மை என்னன்னு தெரிய வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? வாய்ப்பு இருக்குதானே. இத்தனை 3 பக்கம் திட்டம் அவர் வாசிச்சு சொல்லியிருக்காரு. சோ அஸ் அ சிட்டிசன் யூ கேன் சே இந்த ஸ்பீச் உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லாமே. வயாயோ அந்த ஃபைல்ஸ் ஜஸ்ட் சே இட் ஹிரோஷினி. உங்களுக்கு இந்த ஸ்பீச் பிடிச்சிருந்துச்சா இல்லையா? இல்ல அந்த ஸ்பீச் அதுதான் நான் இந்த பிடிச்சது பிடிக்கலன்றத தாண்டி இது மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, உடன்பாடு இல்லன்னு வேணா நான் சொல்லலாம். இது மேல எனக்கு பெரிய உடன்பாடு இல்ல. இதனால ஒரு ட்ரஸ்ட் பெருசா உருவாவலன்றீங்க. ஆஸ் அ வோட்டர் உங்களுக்கு பெருசா உருவாவல. நானும் அப்படியே தான் சொல்லுவேன். சோ எனக்கு ஆஸ் அ வோட்டர் என்னோட நம்பிக்கை நீங்க ஜெயிக்கணும்னா அடிப்படை வசதிகள், அடிப்படை திட்டங்கள்ல என்னெல்லாம் பிழை இருக்குன்னு நீங்க எடுத்து சொல்லணும். நீங்க சொல்லாட்டி வழியா நாங்க ஒத்துக்க மாட்டோம் அந்த பிழையெல்லாம் இருக்குன்ட்டு. ஓகே. அண்ட் அதை சரிப்படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லணும். அப்படி பிழை எதுவும் இல்லைன்னா மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லணும். இப்ப ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ் எல்லாம் இட்ஸ் கோயிங் ஃபைன், தேர் இஸ் நோ ப்ராப்ளம்னா அங்க வந்து நீங்க ஒருத்தருக்கு பண வசதி பண்ணி கொடுக்கணும்னா ஃப்ரீ கல்வி கொடுத்தா என்னவா? ரொம்ப கஷ்டம். அது ஆயிரக்கணக்கான சிக்னேச்சர் வேணும். இந்த காசு மட்டும் நீங்க அப்படியே பாக்கெட்ல இருந்து உருவி கொடுத்துருவீங்களா? அதான் கேட்க தோணுது. கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்களேன். 4 பேரோட ஒப்பந்தம் வாங்கி சில திட்டங்கள் கொண்டு வாங்களேன். திட்டம் சொல்லிட்டு காசு ஆசை கொடுக்குறாங்க. டைட்டில் பாத்தீங்கன்னா திட்டம். இது அப்படியே ஜக்கி ஆசிரம் நீங்க போனீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்கும்.